இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். முதல்வர் ஸ்டாலின் தனது வேட்பு மனுவை நேற்று முன்தினம் தாக்கல் செய்துவிட்டு கூட்டணி கட்சியினருக்கு தேநீர் விருந்து வைத்து உபசரித்தார். அங்கு வந்திருந்த விசிக தலைவர் திருமாவளவனிடம், எம்பியாக இருக்கும் நீங்கள் சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவது பார்லிமெண்டில் இண்டி கூட்டணியின் பலத்தை குறைத்துவிடும். நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். அதற்கு தலித் மக்கள் மத்தியில் விஜய்க்கான ஈர்ப்பு அதிகமாக இருக்கிறது. நானே களமிறங்கினால்தான் அதை ஓரளவுக்கு சரி செய்ய முடியும் என்று எங்கள் கட்சிக்காரர்கள் சொல்கின்றனர். நானும் போட்டியிட்டால்தான் விசிகவின் மற்ற வேட்பாளர்களும் வெல்ல வாய்ப்பு ஏற்படும் என நினைக்கின்றனர். அதனால் நான் இந்த முறை போட்டியிட்டே ஆக வேண்டும். இது எங்கள் கட்சி எதிர்காலம் சம்பந்தப்பட்டது என்று சொல்லி ஸ்டாலினை திருமாவளவன் சமாதானப்படுத்தினார். முதல்வர் ஸ்டாலின் வரை கவலை ஏற்படுத்தியுள்ள திருமாவளவன் முடிவுக்கு பின்னால் ஸ்டாலினிடம் சொன்ன காரணம் தவிர பல அடுக்கு காரணங்கள் இருப்பதாக விசிகவினர் கூறுகின்றனர். முதல் காரணம், இப்போதுள்ள விசிகவின் 4 எம்எல்ஏக்களில் 3 கட்சிக்கு காட்டிய விசுவாசத்தை விட திமுகவுக்கு காட்டிய விசுவாசமே அதிகம். சட்டசபையில் பட்டியலின மக்களுக்கான பிரச்சினையை வலுவாக எடுத்துரைக்காமல் திமுக புகழ் பாடுவதிலேயே கவனமாக இருந்தனர். விசிக கொடிக்கம்பம் கூட நட முடியாத நிலை ஏற்பட்ட போது அந்த 3 எம்எல்ஏக்களும் திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுக்கவில்லை. வேங்கை வயல் விஷயத்திலும் சட்டசபையில் அழுத்தம் கொடுக்கவில்லை. அவர்களால் கட்சியினருக்கு எந்த நன்மையும் இல்லை என்று தொண்டர்களும் நிர்வாகிகளும் சரமாரியாக புகார் தெரிவித்தனர். விசிகவில் வேட்பாளர் தேர்வின் போது 3 எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கும்படி திமுக அமைச்சர்கள் சிபாரிசு செய்தனர். அதனாலேயே தன் மொபைல் போனை சில நாட்கள் சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டார் திருமாவளவன். அவர்கள் மீது ஏற்கனவே இருந்த கோபத்தை சிபாரிசு விவகாரம் இன்னும் உச்சிக்கு கொண்டு சென்று விட்டது. அந்த 3 எம்எல்ஏக்களுக்கும் சீட் வழங்க மறுத்துவிட்டார். காட்டுமன்னார் கோவில் எம்எல்ஏவாக உள்ள சிந்தனை செல்வன் மட்டும் இதில் விதிவிலக்கு. எம்எல்ஏக்களைப் போல் விசிக முக்கிய நிர்வாகிகள் பலர் திமுக தலைமையுடன் நெருக்கமாக உள்ளனர். கட்சியின் உயர்மட்ட கூட்டங்களில் எடுக்கப்படும் முடிவுகளையும் உடனுக்குடன் திமுக தலைமைக்கு கடத்தி விடுகின்றனர். இதே நிலை அடுத்த சட்டசபையிலும் நீடித்தால் கட்சி வளர்ச்சி கைவிட்டு போய்விடும் என்று கணித்த திருமாவளவன் தானே சட்டசபைக்கு சென்று எம்எல்ஏக்களை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளார். நம்பகமான ஆள் தேவை என்பதற்காகத்தான் கள்ளக்குறிச்சியில் தனது அக்கா மகள் மாலதியை நிறுத்தியுள்ளார். இரண்டாவது காரணம், தொகுதி பங்கீடு பேச்சின் போது திமுக மூத்த நிர்வாகிகள் நடந்து கொண்ட விதமும் திருமாவளவனை கடும் அதிருப்தி அடைய வைத்தது. அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் போட்டியிடும் கேவிக்குப்பம் தொகுதியை விசிக எடுத்துக்கொள்ள வேண்டும் என திமுக வற்புறுத்தியது. பட்டியலின மக்களிடையே மோதலை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்களா என்று கடும் கோபத்துடன் அதை மறுத்தார் திருமாவளவன். அதேபோல திருப்போரூர் தொகுதிக்கு பதிலாக வேறு தொகுதியை கேட்டபோது அங்கு பாமக தலைவர் அன்புமணி மனைவி சௌமியா போட்டியிடப் போவதாக சொல்லி வலுக்கட்டாயமாக விசிகவிடம் திமுக திணித்தது. இப்படி பல தொகுதிகளில் விசிகவை திமுக கட்டாயப்படுத்தியது. இரட்டை இலக்க தொகுதிகளையும் தராமல் விரும்பாத தொகுதிகளையும் திணித்ததால் விசிகவுடன் வேண்டா வெறுப்பாகத்தான் திமுக கூட்டணி வைத்திருப்பதாக உணர்ந்தார் திருமாவளவன். காரணம் 3, கடந்த லோக்சபா தேர்தலுக்கு பின் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதை காங்கிரஸ் மட்டுமல்லாது விசிகவும் வலியுறுத்தி வருகிறது. கடந்த மாதம் முழுதும் இதுதான் திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தி வந்தது. ஆனால் ஆட்சியில் பங்கு தமிழகத்திற்கு சரிவராது என்று முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டமாக கூறிவிட்டார். இருப்பினும் இந்த தேர்தலில் விஜயின் வருகை மற்றும் 4 முனை போட்டி ஏற்பட்டுள்ளதால் சட்டசபைக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதை அனைத்து கட்சிகளுமே கணித்துள்ளன. தொங்கு சட்டசபைக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதை அனைத்து கட்சிகளுமே கணித்துள்ளன. அப்படி வரும்போது ஆட்சியில் பங்கு கேட்க வாய்ப்பு அமையும். அந்த நேரம் தன்னிடம் 6-7 எம்எல்ஏக்கள் இருந்தால் அமைச்சர் அல்லது துணை முதல்வர் பதவிக்கு வாய்ப்பு உருவாக்கும் என்பது திருமாவளவனின் கணக்கு. அதனால்தான் தேர்தலுக்கு பின் நிலைமைகள் மாறும். அதற்காகத்தான் தேர்தலில் போட்டி என திரும்ப சொல்லி வருகிறார். அவர் இப்படி சொல்வதன் பின்னணியில் தாவேகாவின் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவின் வலியுறுத்தல்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது.